ப்ரோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு அப்படியே ஆர்டராக சொல்லுங்கள். எந்த வண்டியிலேருந்து எதை கழட்டி எதில் போட்டு உங்கள் வண்டியில் இந்த ஜோசப் சைலன்சரை கழட்டிட்டு ஜோசப் வண்டியில் இந்த ஏசிஎஸ் சைலன்சரை கழட்டிட்டு உங்கள் வண்டியில் போட்டுட்டு இப்போ உங்கள் வண்டியில் இந்த ஜோசப் சைலன்சர் ஜோசப் வண்டியில் போட்டுட்டு என் வண்டியில் இருந்த என்னோட சைலன்சர் கழட்டிட்டு மறுபடியும் என்னோட ரெட் ரூஸ்ட்டை போடுவோம். திரும்பி நைட்டு வந்துட்டு என்னோட ரெட் ரூஸ்ட்டை கழட்டிட்டு மறுபடியும் என்னோட ஒரிஜினல் ஏற்ற போகிறோம். ஓகே அவ்வளோதான். முன்னாடி சொல்லுங்கள். இப்போ போனீங்கன்னா என்ன சனிக்கிழமை கடைசி கஸ்டமரு உங்களை வச்சு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கும். தெரியாது. எவ்வளோ கேட்போம்? எனக்கு கழட்டிட்டு மாட்டுறதுக்கு 300 ரூபா. 2 வண்டிக்கும் போட்டு போட்டு பார்த்தோம்னா ஒரு 1000 ரவுண்டாக வண்டிக்கும். அங்கே அருண் கூட போனீங்களா ஒரு கடை தொம்னூரில்? தொம்னூரா சார்? இங்கே வந்துட்டு 300 ரூபா போடுறதுக்கு பதிலாக இங்கே அங்கே போயிட்டு 100 ரூபா மாற்றிக்கிட்டு இங்கே 200 பெட்ரோல் போகலாங்கிறீங்க. அப்படி இதெல்லாம் இருக்கு தொம்னூர். சரி கூட இங்கே மாற்றிக்கலாம். இங்கே ஒரு கடை இருக்கு, இன்னொரு கடை இல்லை. ஃபர்ஸ்ட் ஜோசப் பண்ணி தெரியுங்களா? அது இருந்தா நானே கழட்டி மாற்றோம்டா. என் வண்டியில் இருக்கும்டா. ஆனால் வந்துட்டு என்ன சைஸ் என்னதுன்னு எனக்கு தெரியல. போட்டு கழட்டுன்னு சொல்லு. 10-11 ஸ்பேனர் தான் மேக்ஸிமம் எல்லா இதுலையும் இருக்கும். 10-11 8 12-13 அவ்வளோதான். எனக்கு வந்து நீ சொன்னது புரியல எனக்கு. ஏன்னா ஐட்டமில் வந்துட்டு சாம்பார் வந்து பீச் எல்லாமே புனியும் போது மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. ரிவர்ஸ்லேயும் முன்னாடியும் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ மாற்றினீங்களா நாளைக்கு வரீங்க? இல்லை, இது ஜோசப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி அவன் சாவி எடுத்துட்டு போயிட்டானே. எல்லா பண்ணுறீங்க. சரி, நான் சார் ஒன்று எடுத்துக்கோங்க. ரெட் ரூஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. வீட்டில் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவேன். என்ன பண்ணுறது? இதான் கலாஸ் நிற்கும் குட்டி. ஏய் 10-11 ஸ்பேனர் அது. இங்கே ஒருத்தர் இருக்கானா? மேலே 10-11 கீழே 8 இங்கே ஒருத்தர் இருக்கானா? சரி, இதோட 10 போல்ட் எங்க? போல்ட்லாம் எல்லாமே வண்டியில் தான் இருக்குது. அந்த சைலன்சர் அப்படியே பிடிச்சிருக்கு. அதை கழட்டிட்டு போடணும் அவ்வளோதான். இது சொன்ன ஒரு ஸ்பேனர் செட் வாங்கடா. நான் மாட்டி தரேன்டா. இதுக்கு என்ன 300 ரூபா கொடுக்குறீங்க? இமாலயில் டூல்ஸ் இருக்கான்னு பார்ப்போமா? சரி, சொல்லிக்கலாமா கழுவிக்கலாம்? கழுவிட்டாண்டா. கழுவியே மாட்டேங்க முதல்ல. என்னடா குளிப்பாட்டிட்டு இருக்கேன் என்ன? கழுவிட்டீங்களா? புரியல. என்ன சொன்னாங்க? ரொம்ப வெள்ளையா இருக்கு சொல்றாங்க. பெயிண்டா இருக்கு ப்ரோ. உங்களுமே அதே மாதிரி இல்ல இல்ல வண்டி பாக்குறேன். இந்த கான்வர்சேஷனோட கொண்டு போது அது சொன்னா அப்படிதான் இருக்கும். ப்ரோ சைலன்சருங்க. ரெட் ரூஸ்ட் எடுத்துரும் இல்லையா? ரெட் ரூஸ்ட் சரி ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்ப்போம். போல்ட்டு ஸ்பேனர். ஏய் என்ன 8-9 ரூபா செட் ஆக வராது. வாங்கிட்டு வருவோம்மா ஸ்பேனரு? வாங்கிட்டு வரணுமா? கடை இருக்குமா? டூல் ஷாப். அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க? ப்ரோ ஒரு டயர் கொடுங்க ப்ரோ. கடை வரைக்கும் போயிட்டு வருமா? எனக்கு பாவமாக இருக்கு. நீ கேளு. 300 200 கொடுக்குறதுக்கு பேசாமல் எல்லாம் செட் ஆகாமல் நம்ம கடை புல்ஸ் வாங்கிக்கலாம். அதுதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவரே ஒத்துக்கிட்டாரு. இது 10. இன்னொரு ஒரு 10 வேணும் எனக்கு. என்ன பிடிச்சிக்கவா? பிடிச்சிக்கிறதுக்கு அப்போ தான் கழட்ட முடியும். நல்லா அப்போ ரிங்ஸ் வாங்கிக்க ஒன்று. ஒரு 10. முதல்ல போகணுமே கடைக்கு. உனக்கு இங்கே எது கடை தெரியுமா? ஹார்ட்வேர்ஸு வாப்பு பரவாயில்ல, அப்படியே பார்த்துட்டு தான் வாங்க. சரி, அடுத்த தெருவில் இருக்குது. 2 தெருவுக்கு தள்ளி இருக்குது. போய் வாங்கிட்டு நீங்கள் இருக்கீங்களா? இப்போ நாங்கள் 2 பேர் போய்ட்டு வந்துடுவோம். நீங்கள் இருக்கீங்களா? சரி. என்ன ஏதோ மெசேஜ் பார்த்தானே குஷி ஆகிற மாதிரி இருக்கு. ஸ்பேனர் சைஸு இரு ஏன் இல்லை இல்லை சம்மந்தம் பேசிட்டு இருக்கேன். இருடா சரி. என்னது ஸ்பேனர் சைஸ் உனக்கு தெரியுமா? அப்படியே புல்லட் சைஸ்ன்னு கேட்க வேண்டியதான். அதுதான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம்ல. சைலன்சர் கழட்டுறதுன்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கடா. சரி உனக்கு என்ன வேணும்? போல்ட் நெட்டு சைஸ் சொல்லி தான் வாங்கணும். இது வேறு போல்ட் சைஸ்ரா. அது இரு அதை கழட்டவே வேணாம். இது கழட்டவே தேவையில்லை. இதை தான் கழட்டணும். ஃபூட்ரஸ் தான் கழட்டணும். பின்னாடி உள்ள போல்ட்டை கழட்டிட்டு ஃபூட்ரஸ் இப்படி திருவிட்டு தட்டினா ஃபூட்ரஸ் வரும். சரி, இது வர ஒரு நிமிஷம் இரா. அவ்வளோதான். ஃபூட்ரஸை கழட்டிடணும். ஃபூட்ரஸ்ட் வந்து இங்கே. சரி, இந்த போல்ட்டு இருக்கு பாரு அங்கே. ஓகே, இங்கே அது அடியில் ஒரு போல்ட் வரும். தொட்டு பார்த்தீங்கன்னா சுடும். இதுதானே? அது சென்டர் ஸ்டாண்டு இங்கே இருக்குடா. ஏன்டா அதை படுத்துறேன்? உண்மையாடா அங்கே இருக்குடா. சென்டர் ஸ்டாண்டு போயிட்டு இருக்கடா நீ. டேய் இங்கே இருக்குடா. இங்கே இருக்கா? பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன்டா. இதானே சொல்கிறேன். அதுதான் மவுத்து. 1 2. இந்த வண்டியில் வெல்ட் அடித்த மாதிரி இருக்குடா.
கழுத்துருக்கியா சைலன்சரா? வண்டி எடுத்து அவ்வளோதான் ஒன்றும் பண்ணது. கிட்டாரா ஓகேவா? ஒன்று எடுத்துக்கலாம். பட் இது சுத்தணுமே. எக்ஸ்டென்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் கட்டிங் பேர் இதோ அது அதுக்குள்ளே எக்ஸ்டென்ஷன் தான். அதை எடுத்துக்கலாம். இந்த போல்ட்டு மட்டும் கட்டுறது வாங்கிட்டு வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன வந்துட்டுருக்குன்னா, விக்கி வந்துட்டு டோட்டலாக ஃபுல்லாக மெக்கானிக்காகவே மாறிட்டான். ஒரு சைலன்சர்லேருந்து ஒரு வண்டியிலேருந்து சைலன்சர் கழிச்சு இன்னொரு வண்டிக்கு போட்டு மாற்றி மாற்றி விளாண்டுட்ருக்கோம். ஸோ இந்த அங்கே வந்துட்டு நம்மளோட பிளட் நிற்கிது. அதுக்கு வந்து இப்போ ரெட் ரூஸ்டர் போட போகிறோம். இப்போ போட்டுட்டு திரும்பி சாயந்தரம் வந்துட்டு அதை மாற்றணும். இங்கேருந்து அதை போட்டுட்டு ரெட் ரூஸ்டர் போட்டு ஓட்ட முடியாது. நீங்கள் காட்டுறேன். இங்கே ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு. ஹாய் விக்கி. என்னது ஆலனுக்கு இதாக எடுக்கணும். ஆமாம் கமான் விக்கி. கழுவிருக்கீங்க. எங்கேருந்து தண்ணி எடுத்தீங்க? மாதிரி இருந்துச்சு. என்னது பாட்டில் இருந்துச்சு. எந்த தண்ணி எடுத்தீங்க? என் வீட்டு தண்ணி எடுத்து ஊற்றி விட்டாங்க. இப்போ எங்கே கொண்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து போட போகிறான். என்ன என்ன விட்றா மாட்ட விட்றா நீ அலைன்மெண்ட் மார்க்ஸ் இது பண்ணி மாட்டா இப்படிதான் ஸ்க்ரூ எதுவும் இல்லையா? கரெக்டாக பார்த்து சொல்லுங்கோ. கரெக்டாக சொருங்கி அவ்வளோதான் வந்துட்டு இன்னும் வரணும்டா. அதான் சொல்கிறேன், இந்த கையெடு. இது அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ விட்றா. கூட்ட சரி போண்டா. அஞ்சானா முக்கியம். சரி சார், பிளாக் எத்தனைக்கே கொண்டு போனால் போடலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்க சொல்லிட்டு தான் விட்றா. போட்டாங்க. போல்ட்டுங்க சம்மந்தம் எல்லாம் போல்ட்டு மட்டுங்க. போல்ட் இல்லாமல் போல்ட்டு நீ தான் கழிச்சேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. விட்றா. பஸ்ஸில் வருது. நீங்கள் பண்ணுங்க. பார்த்துக்கலாம். கிடக்கும் ஃபோனு உள்ள போயிட்டு இருக்காது. ஓகேல விட்றா, என்ன வேலை பார்க்க விட்றா. இது எங்கேருந்து கழிட்டேன்னு சொல்லி விக்கி. அங்கெல்லாம் இல்லை. இது இந்த வண்டியில் இது இங்கே தான் இருந்துச்சு. எங்க ஏதோ ஒரு ஓட்ட ஃப்ரீயா இருக்கும். அதான்டா இது. அது இல்லடா, எனக்கு தெரியும்டா. சரி, இது எங்கன்னு சொல்ல. கல்பனா வந்துட்டே நீ இது எங்கன்னு சொல்லு. இருடா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் நான் போட விடுறேன். ஸ்க்ரூ டிரைவர் இருக்காடா? ஸ்க்ரூ டிரைவர் இல்லை. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓ, இந்த போல்ட் இப்போ தேவையில்லையாப்பா? இல்லை, அதில் 2 இது வருது. இதில் 1 தானே வருது. சார், ஆட்டோவில் கால் வைக்கிறீங்க சார். ஏமால வைக்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க சார்? கஸ்டமர் ஒரு ரவுண்டு போயிட்டு வர சொல்லுங்க சார். ஆனால் எப்படி விளையாடுது பாரு சுற்றி. என்ன வைக்கீங்க நீங்கள்? காமெடி பண்ணா விடுறா, அந்த வேலையை பார்க்க விடுறான். தோணுதுல. ஊரில் மெக்கானிக் ஷாப் வந்து போடு. மெக்கானிக் ஷாப்னு சொல்லாதீங்க, கேரேஜ்னு சொல்லுங்க. ஃபிட் ஷாப், மாடிஃபிகேஷன் ஷாப். மாடிஃபிகேஷன். வீடியோ ரிலீஸ் ஆனோடனே எப்படியும் போலீஸ் வந்துடுவாங்க. மூஞ்சில் முக்காடு போட்டு கூப்பிட்டு வருவாங்களே. நான் உள்ள போனோடனே சொல்லிடுவேன், இவ்வளோ காரணம் நான், இவன் எங்களுக்கு எல்லாருக்கும் மேலே ஒருத்தருக்கு விநாயக். கடைசியாக ஜோசப் கொடுத்துட்டு வேண்டியதான். நான் இங்கேருந்து நான் பண்ணது தூக்குவாங்க ஜோசப். செக் போஸ்ட்லேயே 300 மெக்கானிக் ஷாப். இன்னும் டைட் வைக்கணுமா? ஆமாம் ப்ரோ, கலர் சொன்னேன். சும்மா கையில் கழட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஓட்டும் போது ஏதாவது விழுந்துச்சா என்ன விடுறா, இதுக்கு இருந்தா பார்க்க க்ளீன் சத்தம் கேட்கும். டைட் பண்ணிக்கலாம்டா. என்ன விடுறா, வேலையை பார்க்க. கையில் டைட் வேணாண்டா, நான் கையில் பண்ணி நீ கையில் கூட பண்ணா கூட பார்க்குறேன். அது பின்னாடி ரொட்டேட் ஆகுது. இல்லை இல்லை, அவ்வளோதான் போதும். வைக்கி சுற்றி பாரு. இது போதும்டா. திரும்பி நாளைக்கு வந்து மாற்றணும் பார்க்கலாம்.
விக்கி உனக்கு ஒரு ஆங்கிள் வைக்கிறேன்டா முரட்டா. விக்கி இங்கே பாரு கரெக்டாக எடுத்துருக்கேன்டா. ப்ரோ கமான். ஆடுதா இருக்கா ஜோசப் சைலன்சர் ஆனால் மொத்தம் ரோட்டில் போட்டு வரீங்க. எனக்கு தெரியாது, நான் காமிச்சு விட்ருவேன். துணி எடுத்துட்டு வரலாம். ஜோசஃபோட வண்டி காட்டுவோம். என்னடா இது ஜோசப் இஸ் நேச்சர் லவ். இவனை கழட்டிடுமா? இதே அங்கே எடுத்து போயிடுவோமா? அந்த வண்டி வச்சுட்டு அந்த இடம் வசதியாக இருக்கு நல்லா. இங்கே ரோடாக இருக்கு. தாங்க முடியல என்னால். பரவாயில்லையா? சரி சரி கோவப்படாதீங்க சார். கால் நேற்று தான் இதை கழட்டணும், மறுபடியும் கழட்ட போகிறீங்க. கலாஸ் நிக்கா திருப்பி கழட்டுவோம் நைட்டு. ப்ரோ போல்ட் இப்படியும் போடலாம் திருப்பியும் போடலாமா? ஒரு சைடு தான் போடணும். ஒரு சைடு தான் போகணும். சமணம் பண்ணாத. சாரி சார். பேசிக்கலி இஸ் மெக்கானிக். ஸோ சொல்லுறது பேசிக்காகவே நாங்கள் 2 பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஏய் ஆட்டோ மெக்கானிக் வச்சு அழைச்சி ஸ்லோவே பிரேக்லேயே கால் வைக்கல. சரி இப்போதான் பார்ப்போம். இழுத்து பார்க்கவா? என்னடா ஒழுங்காக கழிட்டீங்க? எப்படி அதான்டா ஸ்டார் மெக்கானிக். சும்மாவா ஸ்டார் மெக்கானிக் எங்கே வைக்கலாம்? இது இப்போ யாருக்கு போகுது? இது யாருக்கும் போகல. திருப்பி அதே வண்டி தான் திருப்பி இதுக்கு தானே வரும். ஆமாம் சரி. இதுவா? விக்கி இது மாட்டி விட்டுருமா? இரு போன கல்வியா இன்ஜினை மட்டும் கழட்டிடலாம். ரெக்கார்ட் ஆகுது. இன்னும் வாங்கிக்கலாம்டா. டூல் கிட்ட ஒன்று வாங்கி இதுக்கு அதுக்கு அப்படியே பைக்கே அப்படியே யாராவது கொடுக்கலாம்டா. கொடுக்குறதுல பைக் கொடுத்தா நேம் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுண்டா. இன்ஜின் கொடுத்தா தேவையில்லை. ஜோசப் வந்து பார்த்தா மிலிட்டரி பைக்கு. ஜோசப் வந்து பார்த்தா ஒரு எக்ஸல் நிற்குமா? என்னடா பாரு. இல்லை இவ்வளோ வச்சு விட்ருங்க. வேலுக்கு சொல்லி வச்சுடா. அந்த நிற்கல அந்த ஒரு வண்டி எடுத்து இங்கே பார்க் பண்ணிட்டு பாரி அடையாளமே தெரிய மாட்டேன். ஜோசப் வண்டியை புறானா கிஸ் பண்ணியிருக்கு. இஸ் நேச்சர் லவ். டைட்டில் இருந்தாடி எதுக்கு இவ்வளோ டைட் பண்ணீங்க? நீ தானே பண்ண? நான் பண்ணேன். நான் ரிலீஸே பண்ணேன். அப்புறம் என்ன இப்போ கட்டினாத? இப்போ வந்து மறுபடியும் சொர்க்க போகிறோம். ஓட்ட என்னடா ஓட்டங்கிற நான் கையிடுறா நீ ஏடுறா. எனக்கு அலைன்மெண்ட் தெரிய முடியுது. ஒரு அலைன்மெண்ட் பார்த்து தான் போடுவாங்க. தட்டு தட்டு இது வர ரூல்ஸ் நிற்கிறேன் ரைட்டா. உருண்டு ஓடுது. நான் சும்மா சைலன்ஸை பிடிச்சிக்கதா சார் செய்கிறேன். எனக்கு இது சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம்டா இல்லை போல்டு போட்டு போட முடியாது. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டேன். கட்டு கட்டு விட்டு விட்டு உள்ள வெளியே வந்துட்டு விடு 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 போதும். கரெக்டு தான் போடு கரெக்டு போடு தான். போடு எங்க போது போடு போடு. விடுறா. விடுறா நீ விடுறா நான் பாத்துக்கிறேன்டா. அது போட்டு விடு. நீ விடுறா நான் பாத்துக்கிறேன்டா. என்ன கூட்டு சொன்னாங்க ஏன் வண்டி இழுத்து போடுவா? ஜோசப் பண்ண ஒரு 300 ரூபா வாங்கி எனக்கு தனியாக தான் வேலை பார்க்க பிடிக்கும். ஜோசப் 300 வாடா இல்லை வராது. இன்னொன்று ஒன்று கழட்டினா அந்த போல்ட்டுங்க இது இருக்கு. இல்லை அது இருந்திருக்கு. அது நட்டு ப்ரோ. போல்ட் அது இதா
ஃபுல் டைட் வேணும் பண்ண ஆட்டிட்டு இங்கே இந்த ஃபுட் சாப்பாடு இதற்கு இவர் தான் ரேடா சஞ்சய். ஹாய் ப்ரோ. ஹாய். இவர் விக்கி, மாஸ்டர் விக்கின்னு சொல்லுங்க. மாஸ்டர் விக்கி, எக்ஸ்பர்ட் இன் சைலன்சர் அசெம்பிள் மாடிஃபிகேஷன் மெக்கானிக்கல் ஜாப். டைட்ரா முடிஞ்சு. என்ன டைப் பண்ணிருக்கேன் விட மாட்டேன். ஆமா லாஸ்ட் வண்டியை என்ன பண்றீங்க? வண்டியை வித்துடலாம்ண்ணா, நம்ம எடுத்துப்போம். இல்லையே நான் எடுத்துக்கிறேன். ஜோசப் வந்து கேட்டானா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. ஒரு மெக்கானிக் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜோசப் வந்து கேட்டான்னு வச்சுக்க, நானும் நீ வந்து எடுத்துட்டு வரலையா பேங்களூர் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. ஸ்ட்ரிக்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுங்க. வந்து பார்த்தா சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் இருக்கும். என்னடா ஃபோட்டோ வச்சிருக்கீங்க? கொஞ்சம் லூஸ் பண்றேன். ரொட்டேஷன்ல இருக்குன்றா திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. பொறுப்பு இல்லாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றா போல் இருக்கு. நல்ல மகாலட்சுமி மால் இருக்கு. அஞ்சலி கான்டாக்ட் புருஷோத்தமனா அட்ரஸ் வர. சாரி கழுதே பேச முடிச்சு விட்டு போ. ஒரு கிட்டு வாங்கி வைங்க, நம்மளே எல்லாம் ரெடி பண்ணி என்ன அதை வாங்கிட்டோமே. இதை வச்சு 2 ஸ்பானர் வச்சு கிட்டுன்றது வந்து 6000 7000 வரும். இப்போ என்ன பார்க்குறீங்க? ஆஃபீஸர் தான் ஸ்பான்சர் பண்ணுறோம். இந்த ஆஃபீஸ் ஸ்பான்சர் பண்ணுறான். ஸ்பான்சர் டீ வேணா ஸ்பான்சர். ப்ரோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு அப்படியே ஆர்டராக சொல்லுங்கள். எந்த வண்டியிலேருந்து எதை கழட்டி எதில் போட்டு உங்கள் வண்டியில் இந்த ஜோசப் சைலன்சரை கழட்டிட்டு ஜோசப் வண்டியில் இந்த ஏசிஎஸ் சைலன்சரை கழட்டிட்டு உங்கள் வண்டியில் போட்டுட்டு இப்போ உங்கள் வண்டியில் இந்த ஜோசப் சைலன்சர் ஜோசப் வண்டியில் போட்டுட்டு என் வண்டியில் இருந்த என்னோட சைலன்சர் கழட்டிட்டு மறுபடியும் என்னோட ரெட் ரூஸ்ட்டை போடுறோம். திரும்பி நைட் வந்துட்டு என்னோட ரெட் ரூஸ்ட்டை கழட்டிட்டு மறுபடியும் என்னோட ஒரிஜினல் ஏற்ற போகிறோம். ஓகே, அவ்வளோதான். முன்னாடி அடிச்சு சொல்லுங்கள். முடிஞ்சு சக்ஸஸ். சக்ஸஸ். அடுத்தது இங்கே ரெட் ரூஸ்ட்டு தான். எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. பாட்டில் எனக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 1000. ஒரு பாட்டில் எனக்கு இப்போ ஓப்பன் பண்றீங்க. 12 इंच இருக்குமோ? சரி, இது போறதுக்கு முன்னாடி சும்மா சாப்பிடுங்க. இருங்க, நீங்க போர்ட்ரேட்ல சூஸ் பண்றீங்க, வளர்ந்துரும். ஒரே வாட்டிங்க அப்படிங்க. நியூட்ரல் பண்ணாம இருக்கு பாருங்க ஓட்டுறதுக்கு. நியூட்ரல் பண்ணி விடுங்க. பிச்சை பிடிக்காம பண்றது சார். திரும்ப கூட இல்லை சார், மூச்சு கூட இல்லை சார். அதுக்குள்ள கழுத்து நினைக்கிறேன். திரும்பவே இல்லை, அது ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிக் தான். ஜோதி அப்படி அழகாக ஒரு பல்ட்டு தான் கவனிக்கணும். பொருள் தான் புரியாதா? மாறிக்கிச்சு போல வர மாதிரி.
ஓட்டை எங்கேயும் இருக்கு. அதான் அடிக்கவும் முடியாது. இருட்டாச்சு, அதனால் இப்போது லைட் பிடிக்கிறோம். முரட்டான ஆங்கிள் அவனுக்கு இங்கேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷனில் போதும் அதான் கழட்டுவோம்ல பார்ப்போம். என்ன கழட்டுவோம்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட போட்டு வச்சுக்கோ. ஐயா சம்பவத்துக்கு தயாரா? செல்ஃப் அடின்ற ஆஃபா நீ செல்ஃப் அடி சொல்றேன்ல. அங்க பின்னாடி போய் லைட்டு வேற செவத்துக்குள்ள போயிருப்போம் நேரம். தெரிஞ்சா போட்டு போயிருக்க, அங்கிருந்து பார்க்கலான்னு வேடிக்கை பார்க்குறேன். இந்த சொத்தத்தை கேட்ட எவ்வளோ நாள்? ஒரே நிமிஷம். இது என்ன ப்ரோ கீழே வந்துச்சு? எல்லாம் விக்கி கீழே இன்வெஸ்டர் கால் வச்சுக்கிறேன். போலாமா? போலாம். இப்போதாண்டா பீஸ்டே உண்மையிலே உயிர் வருது. அந்த பேஸு மெயின் ரோடு வேணான்றீங்களா? மெயின் ரோடு வேணா, நான் ஏன் மெயின் ரோடு போகிறேன்? இதான் நம்ம தெரு. எது ப்ரோ எங்கள் தெரு? தெருவே மறந்துட்டேனே. எல்லாம் நினைக்கிறேன். கூட இந்த ஹாப்பினஸ் கிடைக்குமா? மெயின் ரோடு வேணாம், பார்த்துருங்க. மெயின் ரோட்டில் திரும்பி அங்கே எங்கள் தெருவுக்குள்ளே போயிட்டு வருவா. இப்படி போயிருங்க. ஒரு மண்டாலியாக ரூம் போயிருந்தப்போ ஹெல்மெட்டு போடல, மெயின் ரோடு வேணாம் அப்படிங்கிறீங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஹெல்மெட்டுக்கு 5000, ரெட் ரூஸ்டர் இருக்குது 10,000 ரூபா பில்லு. ரெட் ரூஸ்டே 10,000 தானே?
ஓட்டுறீங்களா? ஏன் நீங்கள் ஓட்டுங்க. இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்க தான் சார் வீடியோ இருக்குது. ஓட்டுறீங்களா? நாளைக்கு பார்த்துங்க வழி சொல்லுங்க. சந்துக்குள்ளே ஓட்டுனால தான் இது போடல ஹெல்மெட்டு. அதுக்கும் போடணும்னா எங்களுக்கு போடல, போட்டு விட்டாரு.